15-15-15 சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்க்கான ஃபார்முலா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இது முந்தானேத்து வீடியோன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதாவது நீங்க 15 வருஷம் 15,000 ரூபாய் 15% ரிட்டர்ன் தர ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 கோடி ரூபான்ற டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. 15% ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படிலாம் வந்து கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 15% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கு. சிஏஜிஆர் 15% மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் ஃபண்ட் நேம்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்றேன். பட் அதனால இப்ப போய் வாங்கிட்டேன். இது வந்து பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படி தந்திருக்கு. அதனால ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஃபண்ட்ஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. ஸோ அது என்ன ஃபண்ட்ஸ்லாம் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். குவாண்டோட ஸ்மால் கேப் ஃபண்டா வந்து நம்ம பார்க்கும்போது 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ல 27%, 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ல 36%, 7 இயர்ஸ் ரிட்டர்ன்ல 23% வந்து கொடுத்துருக்கு. மோத்திலால் ஓஸ்வாலோட மிட் கேப் ஃபண்டுமே அதே மாதிரி தான் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அண்ட் தென் 7 இயர்ஸ் நம்ம எடுக்கும்போது 30, 20, 27 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன்ஸ் வந்து வேரியபிளா கொடுத்துருக்கு. பட் 15% மேல தான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஏன் 20% மேல தான் ரிட்டர்னே வந்து கொடுத்துருக்கு. குவாண்ட் மிட் கேப் ஃபண்டை பார்க்கும்போது 3 இயர்ஸ்ல 17%, 5 இயர்ஸ் அண்ட் தென் 7 இயர்ஸ்ல பார்க்கும்போது 20% அபோர்ட் வந்து கொடுத்துருக்கு. அங்க 30% எல்லாம் வருது. பட் நம்ம 20% அபோர்ட் கூட வச்சுக்கலாம். பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டா பார்க்கும்போது 16% வந்து 3 இயர்ஸ்லயும் அண்ட் தென் 5 இயர்ஸ்ல வந்து 30%, அண்ட் தென் திரும்ப 7 இயர்ஸ்ல வந்து பார்க்கும்போது 17% வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் 15% அபோவ் தான். அண்ட் தென் நீங்க ஆக்சிஸோட ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு, நிப்பான் இந்தியாவோட ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்கு, குவாண்டோட ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து இருக்கு, நிப்பான் இந்தியாவோட க்ரோத் ஃபண்ட் வந்து இருக்கு, இன்வெஸ்டோ இந்தியாவோட மிட் கேப் ஃபண்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். 15% மேல சிஏஜி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கதே. பட் இது எல்லாமே ஆக்டிவ் ஃபண்ட்ஸா தான் வந்து இருக்கு. இங்க உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எது கம்மியா இருக்கோ அந்த ஃபண்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அண்ட் தென் ஃபண்ட் மேனேஜரை பார்த்துமே நம்ம வந்து கரெக்டா சூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போதான் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து பாசிபிளா உங்களால எடுத்துட்டு போக முடியுதா அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து செக் பண்ண முடியும். சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம செக் பண்ண வரைக்கும் எந்த ஃபண்ட்லாம் வந்து ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பராக் பாரிக்கோட ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அந்த ஃபண்ட் நீங்க போறீங்க அப்படின்னா அது ஒரு பெட்டரான ஒரு ஃபண்டா தான் வந்து இருக்கும். ஸோ அந்த 15% சிஏஜி ரிட்டர்னை அங்க வந்து அட்டைன் பண்றதுக்கு